வணக்கம் வைத்தியரையா. வணக்கம் அமித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்போ பொருள் இங்கே தான் இருக்குதா? பொருள் அதோட வேலை செய்யறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. அப்போது பொருளை பார்த்துக்கலாங்களா? ஆமாம், பார்க்கலாம். இதுதான் பொருள், பார்த்துக்கிடு. ஆமாம், இந்த மாயனூரோட பணப்பேர் பணிகளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தல. ஆமாண்டா, எப்போ பார்க்க போகலாம்? நாளை காலைல போயிடலாம். பணப்பேர் பணிகளை உனக்கு காட்டிட்டேன். இந்த விஷயத்தில் சீக்கிரமாக ஒரு முடிவெடு. என்னடா இன்னும் தூங்கலையா நீ? இல்லைடா, பண்ண பூமி வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. பண்ணையை உனக்கு சுற்றி காட்டுறப்ப எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன்ல. இன்னும் உனக்கு என்ன குழப்பம்? இல்லைடா, சைடில் இறங்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை அதை உறுதிப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்பா சாமி, நீயே போய் பார்த்துட்டு வந்துக்க. என்ன ஆளை விட்டா போதும். நீ தூங்கு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சரிடா. என்ன இவ்வளோ நேரம் ஆகிட்டு எங்கே போயிட்டான்? சரி, இவன் ஒருத்தன் நேரங்கால தெரியாமா? சரி சரி, வெளியே போய் பார்ப்போம். என்ன அங்கே சலசலப்பு? எல்லாம் நல்லபடியாக முடிச்சது. ஆமாம், சொந்த தேவைக்கு மருந்து வேணும்னு சொல்லியிருந்தேன். யாராவது மறுபடி வைத்தியம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மருந்தை வச்சு எங்கே அனுப்பிச்சுதா? இதுவும் சொந்த தேவை தான். இப்போ சொன்னால் புரியாது, வா போகலாம். என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? ஒன்று நம்பாமல் வேற யார் நம்புறது? இனிமே நீ பண்ணிக்க திரும்ப போகிறதில்ல. ஏன், எதுக்கு? இனிமே உன்னோட எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆமாம், நேற்று ராத்திரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு காலையில் என் சொன்ன பண்ணையெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லி, போய் பார்த்தியா? பார்த்துட்டேன். இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களெல்லாம் இது ஏதோ இனம் தெரியாத பூச்சியால் பாதிக்க விட்டுற மாதிரி தெரியுது. என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், இதோட தாக்கம் வெளியே தெரியக்கு 1 வாரத்துலேருந்து 2 வாரம் ஆகலாம். ஆமாம், நேராக கோயம்புத்தூருக்கு தானே போகிறோம்? இல்லை, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு போகிறோம். ஏன், எங்கே போகிறோம்? உன்னை ஒரு விஷயத்தில் தெளிவாக்குறதுக்கு. இந்த ஏழையோட இடத்துல எதிராக பார்க்க சொல்கிற? போய் பாருடா. வண்டி எடுறா. சொல்றது கேள்றா.
என்னடா 2 பேருக்கு ஒரே மாஸ்டரில்? ஏமலாம் ஏன்டா அவ்வளோ கோவம் உனக்கு? ஆனால் அந்த நிலத்தை வச்சிருக்க ஏழையை பற்றி உனக்கு தெரியுமாடா? கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு வாங்கின நிலம்டா அது. அந்த நிலத்தை அப்படி பால் பண்ணிட்டியாடா? பால் பண்ணிட்டேனா நானா? நிலம் நல்லா கிட்டு தானே இருக்கு. ஆ எல்லாரும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இப்படி நடந்துட்டு இந்த முறையற்ற விவசாயத்தினால பூமி தர ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. நான் சொல்றபடி கேட்டிங்கன்னா சீக்கிரமாக சரி செஞ்சிடலாம். அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன ஹீரோவா? எதையும் செஞ்சு காட்டுற வில்லன்டா. பண்ணையாரோட நிலத்துல கை காமிச்சா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஏழையோட நிலத்துல இப்படி கை வச்சுட்டியாடா? இப்போ பாதிக்கப்பட்ட மரங்களுக்கும் தப்பி பிழைச்ச மரங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. பாதிக்கப்பட்டதெல்லாம் பணப்பேறு மரங்கள் தானே? ம், வா சொல்கிறேன். அப்படி உட்காரு. நீ சொன்ன அந்த பணப்பேர்கள் எல்லாமே பணம் கொடுக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இயற்கை பார்த்து பார்த்து படைச்ச மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாத்தையும் காவு வாங்கிட்டு நிலத்துல வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுதுடா. ஒரு இடத்துல மரம், செடி, கொடி வளர்கிறதுக்கும் அதை வலுக்கட்டாயமாக வளர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு தெரியும். ஒரு இடத்துல அந்த நிலத்துக்கு பொருந்தாத பயிர்களை வளர்க்குறப்ப கூடுதல் நிலத்தடி நீர் சுரண்டல் நடக்குது. இதுவே மரபணு மாற்ற பயிர்கள்னா பூச்சிக்கொல்லி விஷம், மண்ணை மலடாக்குற உரம், இதெல்லாம் பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மண்ணை பிரித்து பங்கு போட்டுக்கிட்டோம், கடல் தண்ணி கூட பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் காற்றை பக்கத்து வீட்டு காற்று, எதிர் வீட்டு காற்று, ஓம் வீட்டு காற்று, என் வீட்டு காற்றுன்னு பிரிக்கவா முடியும்? அப்போ உனக்கும் அந்த காத்தால பாதிப்புங்கிறியா? நிச்சயமா. இதை இப்படியே கண்டுக்காம விட்டா வர்ற தலைமுறைக்கு நம்ம வம்சத்தில் பிறந்த ஒரே குடத்துக்காக ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்போங்கிறது நிச்சயம். சந்தோஷமாக போயிட்டு இருந்த என் குடும்ப வாழ்க்கையில் என் மகளுக்கு ஏற்பட்ட சுவாச பிரச்சனை ஒரு பெரிய இடியாக விழுந்துச்சு. உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் லேப் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறப்போ இது நார்மலாக வரக்கூடிய கேஸ் இல்லை, வெரி ரேர் டிசீஸ். ஸோ இது வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நாங்கள் மட்டும் இதில் வந்து உங்கள் குழந்தையோட லைஃப்பை காப்பாற்ற முடியாது. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? குழந்தை நல்லா தானங்க வளர்த்தேன். நம்ம குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு? ஒரு 10 வயசு குழந்தைக்கு தப்பு பண்ண சொல்லி கொடுத்தா கூட பண்ண தெரியாதுங்க. அப்புறம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்கு? உங்கள் மகளோட நாடி துடிப்பு மாறி மாறி இருக்கிறதுனால என்னால் ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வர முடியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இருக்கிறாரு. அவரை நீங்கள் காலந்தாமதிக்காமல் உடனே போய் பாருங்கள். இயற்கையில் படைக்கப்படுற தாவர இனங்களை செடி, கொடி, மரம், புதர், புல், பூண்டு எதுவானாலும் மனுஷன் அதை வளர அனுமதிக்கிறது இல்லை. இப்படி கண்ணுக்கு தெரிகிற தாவர வகைகளை எல்லாம் மனுஷன் அப்புறப்படுத்திடுறதுனால கண்ணுக்கு தெரியாத தாவர வகை நுண்ணுயிர்களை இயற்கை காற்றில் படைச்சிருக்கு. இதனால் தோல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் வருது. அதில் உன்னோட மகளுக்கு வந்திருக்கிறது சுவாச பிரச்சனை. என் மகளோட பிரச்சனைக்கு என்ன தெரியுங்கய்யா? பொதுவாக உடம்பில் என்ன பிரச்சனைனாலும் அதை சீர் செய்கிற ஆற்றல் நமக்கு காற்று மூலமாக தான் கிடைக்குது. ஆனால் இப்போ அந்த காற்றே பண்பு மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால
இந்த சூழலோட பொருத்தமாகிறதுக்கு உடம்பை பழக்கப்படுத்துறதை தவிர வேறு வழி ஏதும் இல்லைப்பா. ஐயா, அது எப்படி இந்த சூழலோட பழக்கப்படுத்திக்கிறது? மழையில் நனையணும், வெயிலில் காயணும், முக்கியமாக உடம்பை வளைச்சி வேலை செய்ய கற்றுக்கணும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடா. பிரச்சனை என்னன்னு தெரியாது, பிரச்சனைக்கு தீர்வும் தெரியாது, சொல்லி மட்டும் என்னடா ஆகப்போகுது? ஆனால் இதை நீ செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இயற்கை கொடுக்குறதுன்னு கொஞ்சமாக மாறுபட்டு இல்லைனா கொஞ்சம் அதிகமாகவே இயற்கையிலேருந்து எடுக்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைடா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ் மண்ணில் நடந்துட்டு இருக்குது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் ஒரு பெரிய மோதல் நடந்தது. இவ்வாறு நிகழும் என அன்று நீவிர் தரைப்பகுதியை உமக்கு சொந்தமாக்கிய போதே யாம் உணர்ந்திருந்தோம். அங்கிருக்கும் மரம், செடி, கொடி, புதர்களை அப்புறப்படுத்த நீவிர் துணிந்த போதே அது கூடாது என யாம் அறிவுறுத்தினோம். நீவிர் அதற்கு செவி சாய்க்காததன் பொருட்டும் எமது எல்லைக்கு அப்பால கொடூரத்தை நிகழ்த்தி காட்டியதாலும் அப்பொழுதில் யாம் மௌனம் காத்தோம். நீவிர் தரைப்பகுதியில் விளைவித்த மாற்றுப் பயிர்களால் உமது வயிறும் நெஞ்சும் நிறையப் போவதில்லை என்பதை யாம் முன்பே உணர்ந்திருந்தோம். இன்று அது விளங்கி நிற்கும் நிலையிலும் இங்கு வந்து மத்திய செயல் செய்ய துணிந்தீரோ? யாமும் இப்பகுதியின் பூர்வீக குடிமக்கள் என்பதை மறந்தீரோ? சபாஸ், நீவிர் இங்கு வந்து வாழும் உரிமையை யாம் மறுக்கவில்லையே. ஆனால் இம்மலையடிவார காட்டிலிருந்து சிறு கல்லையேனும் அப்புறப்படுத்த துணிவீரே எனில் நீவிர் யாங்கு நுழையவும் விடுவதில். இறுதியாக கேட்கின்றோம், எமது விருப்பப்படி ஏதேனும் 5 ஊரேனும் தருவீரோ? நீவிர் வண்டி வைத்து பெருவணிகமும் செய்து வண்டியர் என பெயர் பெற்ற அப்பாங்கு இக்கணம் துணை வரவில்லையோ? இறுதியாக கேட்டோம், உரிமையோ மறுக்கப்பட்டு நிற்கிறது. இனி பேசி பயனில்லை. ஆதலின் நீவீரன் இணக்கமின்றியே யாம் செயலாக்கத் துணிந்தோம். சற்று நில்லும். இங்கிருக்கும் ஒரு கொடியை ஏனும் எவனாகிலும் அகற்ற துணிவீரெனில் அதற்கு முன் அவன் தலை மண்ணில் உருளும். போருக்கு அறைகூவல் விடுக்கின்றீரோ? மிக்க நன்று, யாமும் ஒருங்கினோம். சரி, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். சம்மந்தப்பட்ட பணக்காரங்களுக்கு நீ தான் இந்த நுண்ணுயிரை பரவிடன்னு தெரிஞ்சால் ஒன்று சும்மா விட்ருவாங்களா? நீ சொன்ன மாதிரி பணக்காரங்க பண பேர் நாசமானதோட மூலகாரத்தை தேடி போகிறதில்ல. கொஞ்ச காலம் போராடி பார்த்துட்டு அப்புறம் பாரம்பரிய பெயர்களுக்கே மாறிடுவாங்க. ஆனால் இந்த நிஜ உலகத்தையே நிழல் உலகத்துலேருந்து ஆட்டி படிச்சிருக்கனால எனக்கு பிரச்சனை வரும். நீ ஒரு முடிவு எடுத்திருந்தனா கண்டிப்பாக 100 தடவை யோசிச்சிருப்ப. ஒரு நண்பனா உன் கூட நான் இருக்கேன். சூப்பர்ரா. ஆமாம், அந்த பொருளில் நுண்ணுயிரை பரப்புற மாதிரி என்னதான் இருந்துச்சு? இப்போல்லாம் புதுசாக நுண்ணுயிர் லேப்லேருந்து கிளம்புது அப்படிங்கிறாங்க. நீ என்னென்னா பானையிலேருந்து கிளப்பிட்டு இருக்க? அந்த பொருள் உருவாக்கின ஃபார்முலா இது எல்லாமே வைத்தியருக்கு தான் தெரியும். அந்த பொருளை தயிரோடு கலந்தா விலங்கின நுண்ணுயிர்கள் உருவாகி இயற்கைக்கு மாறான பயிர்களை அழிக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, மாயனூர் பற்றி சரியாக விளக்கத்தை இன்னும் என்ன சொல்லவே இல்லையா நீ? என் மக முழுசாக குணமடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் விவசாயம் ஏன் இவ்வளோ செயற்கை மறைச்சுன்னு யோசித்தேன். அப்போ தான் உனக்கு புரிஞ்சுது. பழங்காலத்தில் நான் கண்டது நேர் பிம்பம், ஆனால் நிகழ்காலத்தில் அது தலைகள் பிம்பமாக இருக்குது. அந்த தலைகள் பிம்பம் நேர்பிம்பமாக ஆகணுங்கிறதுல எனக்கு விருப்பம் உண்டாச்சு. ஒரு கட்டத்தில் இயற்கையோடு நான் பேசிட்டே இருந்தேன். இன்னொரு கட்டத்தில் இயற்கைக்கும் எனக்கும் உண்டான இடைவெளியே இல்லாமல் போய் நானே இயற்கையான இயற்கையே நானானே.
நான் இயற்கை என்னன்னா சீரமைக்கணும். அதற்காக இந்த தமிழ் நிலத்துல இறங்கி இருக்கிறேன். என்கிட்ட இருந்து முரண்பட்ட 5 ஆளுமைகளையும் 5 இடத்துல இருந்து நான் துடைக்க போறேன். 4 இடங்களை துடைச்சிட்டேன். 5வது நடுவுல இதையும் துடைக்க போறேன். டேய், நீ அடையாளம் கண்டது 5 இடங்கள். அதில் கடைசியாக வர்றது மாயனூர் தானே? ஆமாம். ஆமாம், நீ ஒரு கதை சொன்னல, அது உண்மை தானா? நான் இப்படியே பேசிட்டு இருந்தா நீ நம்ப போகிறதில்ல. அந்த இடத்துக்கே உன்னை போய் காமிச்சா? எங்க குருச்சேத்திரத்துக்கு அழைச்சிட்டு போற? இல்லை இல்லை, அது நடந்த குருச்சித்திரம் இல்லை, நம்ம தமிழ் மண்ணில். நம்ம தமிழ் மண்ணிலையா? எங்க? எந்த பக்கம்? தெற்கு பக்கம். தாமிரபரணி, திருவைகுண்டம், ஆதிச்சநல்லூர். இதை நீ மாயனூர்லேருந்து சொல்கிறப்போ என்னால் நம்ப முடியல. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உண்மையிலே பெரிய மயானம் தான். 100 ஏக்கராவது இருக்கும். இங்கே கும்பல் கும்பலாக ஒரு காலத்தில் உடங்கள் புதைக்கப்பட்டிருக்கணும். சரி, நீ பரப்பிவிட்டு அந்த நுண்ணுயிரிகள் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உலகத்தில் முழுசாக செயற்கை விஷயம் தான் நடக்குது. எப்போ இவங்கெல்லாம் இயற்கை விஷயத்துக்கு மாறுறாங்களோ அது வரைக்கும் பரவிக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீ அடையாளம் கண்ட 5 ஆளுமைகளில் 4 இடங்கள்லேருந்து இயற்கை தொடச்சிட்டதாகவும் 5வதா மாயனூர்னு சொன்னிய, அந்த 4 இடங்களில் என்னதான் நடந்துச்சு? வடமுனையில், சென்னையில் 2005 டிசம்பரில் பெஞ்ச பேய் மழை. அதே சென்னையில் 2016 டிசம்பரில் அடித்த புயல். அதுக்கப்புறம் தெற்கு முனையில் குமரியில் 2017 டிசம்பரில் அடித்த புயல் மழை. அப்புறமா மேற்க கேரளா இடுக்கி மாவட்டத்தில் 2018 ஆகஸ்ட் நடந்த நிலச்சரிவு. இதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியாக 2018 நவம்பரில் கிழக்க வேதாரண்யத்தில் அடித்த புயல். அப்போ இந்த 4 இடங்களுக்கு நடுவில் மாயனூர் வர்றதுனால அடுத்தது அதுவும் துடைக்கப்படுங்கிறியா? அது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இயற்கையோட பொருந்துற மாதிரி மனுஷனோட செயல்பாடுகள் திரும்பலன்னா மாயனூரை சுட்சமாக மையம் வச்சு தொடங்கின இயற்கையோட சீராகிற துடிப்புகள் அடங்காது. இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை. அப்போ சமூகம் அவ்வளோ சீக்கிரமாக மாறிடுங்கிறியா? மாறாது. ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக அடி விழணும். அப்படி சொந்தமாக அடி விழ வரைக்கும் எவனும் திருந்த மாட்டான். நான் மற்றவங்க சொல்ல, என்ன தான் சொன்னேன். என் மகளோட உடல்நிலை பாதிக்கப்பட்டத எனக்கு கிடைச்ச இடியாக தான் பார்க்குறேன். அப்போது மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்கங்கிறியா? பொதுவாக அப்படி தான் நடக்குது. இயற்கை கிட்ட அத்துமீற தன்னோட செயல்பாட்டை இந்த காலத்து மனுஷன் வாலண்டியராக நிறுத்தவே மாட்டான். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக அடி விட தான் போகுது. அதை நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணேன், அவ்வளோதானே. என்ன இருந்தாலும் நீ மற்றவங்களோட உடமையில அத்துமீறினதா ஆவாதா? ஆமாம், அத்துமீறல் தான். இயற்கைக்கு பந்தம், பாசம், ஈவு, இறக்கம், ஏழை, பணக்காரன் எதுவும் கிடையாது. மனுஷனோட அத்துமீறல் வந்து தன்னை சீர்படுத்திக்க இன்னொரு அத்துமீறல் தான் வழின்னா அதை மட்டும்தான் செய்ய தெரியும். இப்போ உன்னோட நிலைமையை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்.